ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிடிக்கருணை. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் பிடிக்கருணை எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எப்படி இந்த குழம்பு மேக் பண்ணுறோன்னு பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி டேஸ்டியான பிடிக்கருணை காரக்குழம்பு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் போட்டு நல்லா அலச போகிறோம். சில கடைகளில் பிடிக்கருணை குட்டி குட்டியாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ பாருங்கள், எப்போவுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா தண்ணியை போட்டு நல்லா அலசிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே எப்படியும் கண்ணுக்கு தெரியாத மண் இல்லை, சில டைமில் நல்லா விசிபிளாகவே மண்ணெலாம் தெரியும். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஏதாச்சும் சரியில்லை அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், அவங்க கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம், பட் சரியாக கவனிக்கல. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாதான் நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். ஸோ நம்ம எப்போவுமே நல்லா இருக்க காயில் நம்ம குழம்பு வச்சா தான் அந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சைடில் கொஞ்சம் சரியில்லை, அதை நாங்கள் கட் பண்ணி போட்டாச்சு, தூக்கி போட்டோம். ஓகே, நல்லா இருக்க பீசஸை நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வேக வச்சுக்கலாம். பிடிக்கருணை வந்து நிறைய பேர் கருவாட்டு குழம்பெல்லாம் செய்வாங்க. கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்கருணைலாம் போட்டு செஞ்சிங்கன்னா. பட் இப்போ எங்ககிட்ட கருவாடு இல்லை. ஸோ கருவாடு வாங்கிட்டு வந்தால் தான் கருவாட்டு குழம்பு ரெசிபிலாம் செய்ய முடியும். அதனால் நாங்கள் இப்போ காரக்குழம்பு தான் செய்கிறோம், பிடிக்கருணை காரக்குழம்பு. ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். நாங்கள் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 15 மினிட்ஸில் அந்த காய் நல்லா வெந்து ரெடி ஆகிடும். நம்ம இப்போ காரக்குழம்பு செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ண போகிறோம். இப்போ மூடி வச்சுக்கிறோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கருணை காரக்குழம்பு ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, ஸோ எல்லாமே இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸ் வந்து விட்டால் போதும்னு சொன்னலையே. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாமா? ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம், ஏன்னா சூடாக இருக்கும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வேக வச்சுருந்தோம் இல்லையா, ரொம்ப சூடாக இருக்கும். செம்ம சூடாக இருக்குது. அப்படியே ஆவி பறக்க பிடிக்கருணை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, நம்ம இப்போ கை வைக்க முடியாது. ஸோ ஆறட்டும், ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை தோலை உரித்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது அவிச்ச பிடிக்கருணை. ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, ரெடியாக இருக்குது அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக், பூண்டு. ஸோ பூண்டெல்லாம் போட்டு நம்ம ஒரு காரக்குழம்பு ரெசிபி பிடிக்கருணை வச்சு செஞ்சோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம், தோலை உரிச்சிட்டு. மஞ்சள் எடுத்து வச்சுருக்கோம், தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், புளியை வந்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், மிளகாய் தூள், கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். பட் இப்போ எங்ககிட்ட கருவேப்பிலை இல்லை. நீங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், கல்லுப்பு. நாங்கள் சமையலுக்கு வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்துவோம். அது வந்து தனி ருசியை கொடுக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி காரக்குழம்பு ரெசிபிலாம் செய்ய போகிறீங்கன்னா கல்லுப்பு வந்து போடுங்க. ஸோ கல்லுப்பு. அப்புறம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சன்லாண்ட் எண்ணெய், கடுகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பிடிக்கருணோட தோலை உரிச்சிட்டு கட் பண்ணுறதை காமிக்கிறோம் பாருங்கள். பிடிக்கருணை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா, ஸோ கடைகளில், காய்கறி கடையில் எப்போயாச்சும் பிடிக்கருணை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து இதே மாதிரி
சூப்பராக டேஸ்டான பிடிக்கரணை காரக்குழம்பு ரெசிபி சமைச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நாங்கள் நல்லா உப்பு போட்டு அவிச்சோம். ஒரு 15 மினிட்ஸ் தான் அவிச்சோம். நல்லா வெந்துடுச்சு. அதோடைய தோலை வந்து ஈஸியாகவே வந்துடுச்சு பாருங்கள். ரிமூவ் பண்ணியாச்சு. நமக்கு நெகலாக இருந்துச்சுன்னா அழகாக டக்குன்னு ரிமூவ் பண்ணிடலாம் அந்த தோலை. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த பிடிக்கன்னா நல்லா வெந்து போச்சு. ஸோ கட் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸி. டக்குன்னு கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வந்து பிடிக்கரணியாக நல்லா வேக வச்சு தோலை உரித்து கட் பண்ணி வச்சாச்சு. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் வச்சாச்சு. ஸோ கடாய் நல்லா காயட்டும். ஏன்னா ஈரம் இருக்கும்போதே நம்ம எண்ணெயை ஊற்றணுன்னா சடன்னு அடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே அந்த பாத்திரம் நல்லா காயணும். ஸோ நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஆயிலை ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு.
இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் சால்ட் உப்பு தூவி வைக்கலாம். எதுக்காகனா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். அதுக்காக சீக்கிரமாக வதங்கி நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு கோல்டன் கலருக்கு மாறும். ஸோ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பூண்டு வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து போட்டுக்கிறோம். ஒரு 13 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டிருக்கோம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற பிடிக்கருணை காரக்குழம்பு ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். தக்காளி போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியே போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பிடிக்கரணையே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் தூள் வீட்லேயே அரைச்சி வச்சுருப்போம்ல மிளகாய் தூள், அதை போட்டுக்கலாம். இப்போது புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம், அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு 15 நிமிஷம் 10 to 15 மினிட்ஸ் சரிங்களா, நீங்கள் வந்து அப்படியே விட்டுடுங்க. ஸோ இந்த 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடும். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக சுண்டி வந்துடுச்சு. டேஸ்டியான பிடிக்கருணை காரக்குழம்பு ரெசிபி ரெடி. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி காரக்குழம்பு ரெசிபி பிடிக்கருணை வச்சு சமைச்சிட்டு
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட சாதம்லாம் சமைச்சிட்டு இது மாதிரி பிடிக்கண்ணி காரக்குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஃபைனலாக கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டாச்சு. எல்லோரும் ரொம்ப விரும்புவாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ரெசிபீஸ் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பிடிக்கருணை காரக்குழம்பு ரெசிபி ரெடி.